சாம் மேல சந்தேகப்படுற மாதிரி என்ன இருந்தா சரி, எந்த ஆதாரமா இருந்தாலும் சரி தட்டி தூக்குங்க. அவன் மேல சந்தேகப்படுற மாதிரி எதுவா இருந்தாலும் சரி தட்டி தூக்குங்க. முடிச்சதும்பா தேடுங்க, ஏதாவது சின்ன ஆதாரம் கிடக்கானு. சும்மா எதுக்கு ஒருத்தன் மாற போறான்? போய் அலசி ஆரம்பிங்க போங்க. சாம்! அந்த சைடு அடிச்சு நொறுக்கி பாரு. சரிண்ணா, தேடுனே அந்த சைடு புள்ள எந்த ஆளா இருக்கான்னு பாருங்க. ஐயா ஐயா, கருப்புசிங்கா, எதுக்கு ஆபீஸையா அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கீங்க? யாரும் போகல, அதான் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்கோம். இது உங்க புள்ள சாம் ஆபீஸ் தான். அதனால தான் அடிச்சு நொறுக்கிட்டு இருக்க. அதான் ஐயா, இது அவரோட கச்சா ஆபீஸ். கச்சா ஆபீஸ் தானே, அதான் ஏதாவது ஆதாரம் கிடைக்கான்னு பார்க்க வந்திருக்கோம். ஐயா, அவன் நடவடிக்கை எப்படி? ஐயா, அவரு தங்கமானவரு. அவன் தங்கமானவனா இல்லையான்னு கொஞ்ச நேரத்துல தெரிஞ்சிடும். எங்க வந்து யாரும் வெளியில போய் சொல்றேன். எந்திரி. அடுத்த பொழுது கும்மி அடிக்கவனுக்குலாம் என்னடி மரியாதை கேடு கட்டணும். வாடி வெளியில. ஏய் வாக்கடல என்ன பேச்சு? அவ செவுட்டு எடுத்து கலக்கமே எடுத்து வெளியில வாடா. நான் ஒரு கட்சில ஒரு பொறுப்பு எடுக்க கூடியவா. என்ன பேச்சு பேசுறீங்க? நீ அவளாவே இருந்துட்டு போ. வா வா வெளியில வா, வெளியில வா. எல்லாமே எங்களுக்கு ஒண்ணுதான். வா 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 வெளியில வா. இந்த போட மாட்டேன், நீ வெளியில வந்துரு. வீம்பு பிடிச்ச கொண்டே குறை கம்மி எடுத்துட்டு போயிரு. வாடி. கொஞ்சம் கூட ரெஸ்பெக்ட் இல்லாம பேசிட்டு இருக்கீங்க. சாமராட்டோ நான் பேசிக்கிறேன். ஓ சோம் சாப்பிட்டு சொல்ல போறீங்களா? அந்த சாம் சார் இப்ப என்ன பாடுபட போறான்னு எங்களுக்கு தான் தெரியும். நீங்க வாங்க. நான் யாருன்னு தெரியாம என்கிட்ட மோதிட்டு இருக்கீங்க. எதிர்கட்சியில இருந்து இந்த கட்சிக்கு வந்து ஒரு நல்ல பொசிஷன்ல இருக்கக்கூடியவா, ஒரு பொறுப்புல இருக்கக்கூடியவா, மோதி எல்லாம் பேசிட்டு இருக்காதீங்க. இந்த கட்சி வளர்றதுக்காக என்னுடைய உழைப்பாத்திரி நான் போட்டிருக்கேன். என்ன உழைப்பு போட்ட? அதான் சட்டல உடல் உழைப்பு போட்டிருக்கேன். வா வா கிளம்பே வா. ஏய் நீ நாகரிகமா பேச மாட்டே. சீ, நாகரிகமே இல்லாம பேசிக்கிட்டு இருக்கா. சீ சீ, நான் மூஞ்சி முறையே பேத்துறேன். அடி சார் சார் நான் பேசிக்கிறேன். அவர் வருவார், அவரு வரும்போது வருவாரு. நீங்க வாங்க. இந்த நக்கல் பேச்சலங்க வேண்டாம். சார் சார் நான் பேசிக்கிறேன். சார் சார் இல்லாம நீங்க எதுக்குள்ள வந்தீங்க? இதுக்கெல்லாம் மாறியாதான் இருக்கணும். எட்டி மிச்சா செத்துருவேன். வாடி. ஏமா போமா. பா இதா கட்சி பண்ணிப்போ. ஏய் கொன்னு எரிய வேண்டாம்ல. நான் கட்சில வேலை பார்த்துட்டு இருக்கேன். என்ன பேசிட்டு இருக்கீங்க? இங்க பாரு, ஓ சாதகத்தை நாங்க தட்டி தூக்கிட்டோம். ஐயா, இந்த பொண்ணு நல்லதான் வேலை பார்த்துக்கிட்டு இருக்கு. எது கட்சில இருந்து வந்திருக்கோம் கரெக்டா? ஆமா. இங்க சாம் தோத்து போய்கிட்டே இருப்பானே. ஆமா. அவன் எதிர்கட்சியில் வந்ததே சாம தோக்கடிக்கிறதுக்கு தான். இங்க நடக்கிற தகவல், இங்க என்னென்ன நடக்குது, நீங்க என்னென்ன பிளான் போடுறீங்க எல்லாத்தையும் இங்க அங்கிருந்து போட்டு கொடுத்துட்டு அங்கேயும் பணத்தை வாங்குறா. இங்க வேலை பாக்குறேன்னு இங்க பணத்தை வாங்கிட்டு இருக்கான். எங்க சாமனுக்கு நாம ஏன் தோத்து போறோம்னு மண்ணை போட்டு பிச்சு நடக்கா. அவன் எந்த பிளான போட்டாலும் இந்த அம்மையார்கிட்ட சொல்லியிருக்கான். இந்த அம்மையாரு அங்க போட்டு கொடுத்துருக்காங்க. என்னையா சொல்றீங்க? ஆமா, எங்க அண்ணன் தோத்து போறதுக்கு காரணமே இவதான். அதனாலதான் அவன் மண்டி பிச்சுக்கிட்டு இங்கே கடந்திருக்கான், குடும்பத்தை கவனிக்காம. இங்க புதுசா எந்த பிளான போட்டாலும் இந்த அம்மையாரு அங்க போட்டு கொடுத்துருவா. இங்க சாமன் தோத்து போயிருவான். எங்க அண்ணனை வீட்டுக்கே விடாம கட்சி பண்ணி இங்கே போட்டிருக்கா. குடும்பத்தையும் மறந்துட்டு ஜெயிச்சா போதும், தோத்தா அவமானம்னு ராப்பாக இங்கே கடந்திருக்கான். அம்மையாரு முத மயக்கி கைக்குள்ள வச்சுக்கலான்னு பாத்துருக்கா. அது அவங்கிட்ட நடக்கல. அதனாலதான் அவனை வீட்டுக்கே விடாம குடும்பத்துல இருந்து பிரிச்சு கட்சி பண்ணின்னு அங்கிங்க அலைக்க வச்சிருக்கா இந்த பொம்பளை. அப்பலாம் ஒண்ணு இல்ல, நீங்க எம்எல்ஏ வீணா பழி சுமத்துறீங்க. நான் எதிர்கட்சில ஒரு பொறுப்புல இருந்த பொண்ணு. இந்த கட்சிக்கு வந்ததே இந்த கட்சிக்கு கிடைச்ச பெருமை. இப்போ இந்த கட்சி விட்டு நான் போனா உங்க பையன் தோத்து போயிடுவாரு. அவ தோக்க மாட்டான். என்ன வையான் புள்ள இங்க இல்ல, குடும்பத்திலே அவன் தோத்து போக கூடாது. டேய் அடிச்சு பத்தி எதிர்கட்சிக்கு அனுப்புங்க. இவ இனிமேல் எந்த பதவியிலும் இருக்க கூடாது. இனி இவ எந்த பக்கம் நின்னாலும் சரி, இவளுக்கு ஆதரவு கொடுக்கலாம் எவனா இருந்தாலும் சரி, கொண்டு வாக்கிருங்க. நம்ம குடும்பத்துக்கு துரோகம் பண்ண என்ன நடக்குன்னு இவளுக்கு கொடுக்க போல தண்ணி வச்சு மத்தவன் தெரிஞ்சுக்கணும். இனி எவனும் என் பிள்ளைய மயக்கிற மாதிரியோ என் பிள்ளை தோக்கடிக்கிற மாதிரியும் இங்க வரக்கூடாது. இவளுக்கு கொடுக்கிற தண்டனை அபூர்வமா இருக்கணும். டேய் முடிச்சுட்டு வாங்கடா. ஏய் திருப்படி அங்கதின்மா அவ்வளவுதான். ஏய் பார்த்து சூதானமா முடிச்சுட்டு வாங்கடா. ஏமா உனக்கு மோததுக்கு ஆளே கிடைக்கல. கருப்பு சிங்கத்தோட புள்ளதான் சாமு. தெரிஞ்சு நீ என்னமா வேலை பார்த்திருக்க? சாமனை முழுசா நம்பினார. நீ கட்சி பண்ணி நல்லா பார்க்க இருந்து நம்ம தோத்து போறேன்னு அந்த மனுஷன் லாப்பாகல இங்க கடந்தாரு. நீ குடும்பத்தை வந்து பிரிக்கிறதுக்கு லாப்பாகல இங்க கடந்திருக்க. அப்படித்தானே? இவனெல்லாம் நாங்க சும்மா விட மாட்டோம். இவன் நிலைமை இன்னைக்கு பாருங்க. என்ன மைக்கு எங்க அண்ணிக்கிட்ட இருந்து பிரிக்கலான்னு பாத்துருக்க. அவங்க இன்னைக்கு அண்ணி இல்ல, அம்மா. ஆடத்தால் சரி, நீ அந்த இடத்த பிடிக்கலான்னு பாத்துருக்க. ஏன் நீ வச்சா இல்ல,
நீ ஒரு ஸ்டெப் எடுத்தா கூட எங்க அண்ணி பக்கத்துல நிக்க முடியாது. எங்க அண்ணன் நிரந்தரமா பிரிச்சு குடும்பத்துல இருந்து பிரிச்சு போட்டோன்னா அண்ணே நீங்க பெரிய ஆளு, வெளியில போறீங்களா? தம்பி நீங்க போயிட்டீங்கன்னா நல்லது, இல்ல உங்களுக்கு கண்ணு கூசுவோம். தம்பி இந்த ஒரு வாட்டி இவளை விட்டா கார்பசிங்க எங்களை போட்டுறான். கார்பசிங்க தீர்ப்பு கொடுத்தா கொடுத்ததுதான். இவளுக்கு கொடுக்க தண்டனை பார்த்து எவளுமே எங்க குடும்பத்து பயிலும் வாய்க்குன்னு நினைக்க கூடாது. ஏன் நினைச்சு தோக்கடிக்க பார்த்திருக்கா? எதிர்கட்சியும் வலுவான கட்சி, அங்கிருந்து வந்திருக்க பொண்ணு நாளைக்கு பெரிய பிரச்சனை ஏறக்கூடாது. அது எங்க அப்பா பாத்துக்கிடுவாரு, எங்க அண்ணன் கிங்ஸன் பாத்துக்கிடுவான். நீங்க பயப்பட வேண்டாம், நீங்க கிளம்புங்க. பெரிய மனுஷன் சொல்லிட்டேன், கண்ணு கூசும். நாங்க எதையும் செய்ய துணிஞ்சவங்க, போய்கிட்டே இருங்க. எங்களுக்கெல்லாம் வெக்கம்லாம் இருக்காது. நாங்க வேலையை ஆரம்பிக்க போறோம். இருக்குன்னா இருங்க, ஒன்னும் பிரச்சனை இல்லை. கிளம்பிட்டு தம்பி. ஏய் மணி, நாங்க கண்ணு வச்சிட்டோம். வச்சதுதான் எங்க அண்ணன் வேண்டாம். அதுக்கு பதில் நாங்க 2 பேரும் வந்திருக்கோம். எப்படி பாடி கார்டு இருக்கோமா? ஒரு காரம் யாரும் பாக்கலையே. அன்பரசி, அன்பரசி, இங்கேயே இருந்தா அவன் ஞாபகம் வந்து எனக்கு கொண்டுரும். அவன் இனி எனக்கு சொந்தமே இல்லை. ஆனா அவளை நினைச்சுக்கிட்டே நான் இருக்கேன். நான் நினைக்கிறனால அது எனக்கு கிடைக்க போறாங்களா? இல்ல, இங்கே இருந்தா அவன் நினைப்பிலே நான் செத்து போயிருவேன். நான் செத்து போயிட்டா அந்த குற்ற உணர்ச்சியில அவ வாழ மாட்டான். இல்ல, எது நடந்தாலும் அவ கண்ணுக்கு வெளியில நடக்கட்டும். நம்ம இங்க இருந்து போறதா நல்லது. இல்ல, நம்ம இங்க இருந்து கிளம்பிடலாம். நாம இங்க இருந்து போயிருவோம். நீங்க எதுக்கு இங்க வந்தே? நினைப்பாவே இருக்குது. இங்க பாருங்க, இதெல்லாம் தப்பு. வீட்டுல நான் மட்டும் தான் இருக்கேன். இப்பெல்லாம் வந்து பாத்துட்டு இருக்காதீங்க. ஊருக்குள்ள தப்பா பேசுவா. இங்க இருந்து கிளம்புங்க. நினைப்பாவே இருக்குது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. உங்களுக்கு கல்யாணம் எல்லாம் முடிஞ்சிட்டா சரியாயிரும். தேவையில்லாம உங்க பேரை கரெக்ட் பண்ணி விடாதீங்க. இங்க இருந்து போங்க. நினைப்பாவே இருக்குது. இங்க பாருங்க, இங்க இருந்து கிளம்ப போறீங்களா இல்லையா? இல்லன்னா அக்கம் பக்கம் சத்தம் போட வேண்டியது இருக்கும். கிளம்புங்க. நினைப்பாவே இருக்குது. இங்க இருந்து போறீங்களா இல்லையா? எனக்கு கோவம் வருமாக்கும். கிளம்புங்க. நினைப்பாவே இருக்குது. அதான் சொன்னேனே, உங்களுக்கு கல்யாணம் ஆயிட்டுனா உங்களுக்கு ஒண்ணு தோணாது. கிளம்புங்க. நினைப்பாவே இருக்குது. என்ன சொன்னதே சொல்லிட்டு இருக்கேன். இங்க இருந்து கிளம்ப போறீங்களா இல்லையா? நினைப்பு என்ன பைத்தியமாக்குது. இதுல கவனம் செலுத்த முடியல. நீ எப்படி இருக்க, என்ன செஞ்சுக்கிட்டு இருக்கன்னு நினைச்சு எனக்கு எதுவும் கவனம் செலுத்த முடியல. இப்ப கூட அப்பா வெளியில பொண்ணு கூப்பிட்டாரு. என்னால போக முடியல. அவங்களுக்கு ஏமாத்திட்டு தான் நாங்க வந்திருக்கேன். பேச என்கிட்ட கொஞ்சம் பேசுறேன், இல்லைன்னா எனக்கு பைத்தியமே பிடிச்சிடும். நான் உங்ககிட்ட முன்னாடி அப்படிலாம் நடந்துகிட்ட தப்புன்னு இப்ப எனக்கு தோணுது. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க கிளம்புங்க. சரியாயிரும். உங்களுக்கு ஒரு பொண்ணாட்டி வந்தா சரியாயிரும். நீங்க கிளம்புங்க. என்ன 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 பண்ணிட்டு இருக்க? என்னங்க இதெல்லாம் தப்பு. என்னங்க? ஐயோ, அவனை யாராவது பார்த்தா என்னத்துக்கு ஆவறதே? இங்க பாருங்க, உங்க குடும்பத்தை யாராவது பார்த்தா என்ன கொன்னே போட்டுருவா. இங்க இருந்து கிளம்புங்க. இங்க இருந்து போயிருங்க சொல்லிட்டேன். எங்க வீட்டுல இருந்து யாராவது மிரட்டினாங்களா? இங்க பாருங்க, இங்க இருந்து போறீங்களா இல்லையா? சொல்லு, யாராவது மிரட்டினாங்களா? அப்பெல்லாம் ஒண்ணு இல்ல, நீங்க முதல்ல இங்க இருந்து கிளம்புங்க. அவருக்கு அவரோட குடும்பமான ரொம்ப முக்கியம். அவ குடும்பமானத்தை காப்பாத்த தான் பாப்பா. நான் இங்க இருந்தா உங்க குடும்பத்துக்கு அவமானம் தான். இங்க பாருங்க, உங்களுக்குன்னு ஒருத்தர் ரெடி ஆயாச்சு. அவளை இன்னும் கொஞ்ச நாள்ல கல்யாணம் பண்ணிக்க போறேன். சந்தோஷமா இருங்க. சும்மா தேவையில்லாம இங்க வந்துட்டு குடும்பமானத்தை வாங்கிறாதே. அவங்க கோவல என் பக்கம் திரும்பிடும். உங்க குடும்ப தரத்துக்கு என் மேல கொஞ்சம் மரியாதையும் பாசமும் இருக்குது. அதை நீங்களே கெடுத்து விட்டுட்டு போயிடாதே. நான் என்ன மறுபடியும் எங்க வீட்டுல பேசலாம்? என்ன பேச போறேன்? நீ இல்லாம என்னால வாழ முடியாதுன்னு நான் என்ன பேசட்டுமா? நான் அப்படி சொல்லவே இல்லையே. இப்பெல்லாம் எனக்கு உங்க நினைப்பே வரதே இல்ல. வேண்டாம் சாமி, உங்க குடும்பமே எனக்கு வேண்டாம். அது ரவுடி குடும்பம். இல்ல, எனக்கு சரிப்பட்டு வராது. உங்க குடும்பத்துக்கு எனக்கும் ஒத்து வராது. எதுவுமே நம்ம ரெண்டுத்துக்கும் ஒத்து வராது. சும்மா இருங்க. நீங்க இங்க இருந்து கிளம்புங்க. எனக்கு 1008 வேலை இருக்குது. வீடு அந்த தால கிடக்குது. பாட்டியை தூக்கிட்டு போயிட்டு அந்த வீடு அப்படி கிடக்குது. நான் அதை கிளீன் பண்ணணும். நீங்க கிளம்புங்க. அவ்வளவுதான். தைரியமா வீட்டுல இப்ப சொல்றேன். உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறது சரின்னு சொல்லு. என்னால உன்னை மறக்க முடியல. நான் மறக்க நினைக்கிற நேரம் உன் நினைவு எனக்கு உள்ளது. நான் உன்கிட்ட விளையாட்டு முழுசா பார்த்துட்டு இதுக்கப்புறம் நான் எப்படி தப்பு பண்ணிட்டேன். வா, நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாம். வா,
எங்க அப்பா கிட்ட போய் பேசலாம் வா. எங்க அப்பா ரொம்ப நியாயஸ்தரு, கண்டிப்பா புரிஞ்சுக்கிடுவாரு. அப்பாவுக்கு நீதி நேர்மை ரொம்ப முக்கியம், குடும்ப மனமும் முக்கியம் தான். ஆனா இது ஒன்றும் தப்பான விஷயம் எதுவும் இல்லையே. எனக்கு பிடிச்சிருக்கு, அதை நான் அப்பா கிட்ட சொல்ல போறேன். ஒரு பொண்ணு கழுத்து தாலி கட்டினதுக்கு அப்புறம் உன்னை எடுத்து பார்த்தேன்னா அதுதான் எங்க குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் அசிங்கம். நான் இன்னொத்தி கழுத்து தாலி கட்டிட்டா சத்தியமா உன் மேல உசிரை வச்சிருந்தாலும் திரும்பி பார்க்க மாட்டேன், பார்க்கவே மாட்டேன். நான் இன்னும் இன்னொத்திக்கு சொந்தமாகல. எனக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. என் மனசுக்கு பிடிச்சவளை எங்க அப்பா கிட்ட சொல்லி கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். வா எந்திரிச்சு வா, இப்பவுமே எங்க அப்பா பார்த்து பேசலாம் வா. இப்போ உங்க அப்பாக்கு தெரிஞ்சு வந்தேலா தெரியாம வந்தேலா? தெரியாம தான் வந்தேன். நீங்க தைரியமான ஆம்பளையா இருந்தா உங்க அப்பா கிட்ட சொல்லிட்டு வந்திருக்கலாமே. உன் மனசுல என்ன இருக்குன்னு தெரியாதுல்ல, அதனாலதான். மத்தபடி தைரியம் இல்லாமலாம் இல்ல. மறுபடியும் கேட்கிறேன், என்ன பிடிச்சிருக்கா? நம்ம கல்யாணம் பண்ணிக்கலாமா? ஒரு பிரச்சனை இல்ல. அந்த வீட்டுல எப்படி பேசணுமோ அப்பா பேசிக்கிடுவாரு. நீ வா, இப்பவுமே வா வா. சும்மா காமெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு, கிளம்புங்க. உனக்கு என்ன தாண்டி வேணும்? எப்பவும் அழுதுகிட்டே இருக்க. என்கிட்ட அப்படி வந்து நிச்சயத்துல கெஞ்சிட்டு இருந்த, இப்போ இப்படி பேசுற. என்ன நீ நினைச்சு பேசி என்ன பைத்தியக்காரன் ஆக்குற? எனக்கு நீ இல்லாம இருக்க முடியாதுன்னு தோணுது. உன்னை நான் அதிகமா நேசிச்சிருக்கேன், எனக்கு தெரியல. நீ இல்ல இனி கிடைக்கவே மாட்டேங்கிற போதா, நான் இன்னத்துக்கு சொந்தமாக போறேங்க போதான் நான் உன் மேல எவ்வளவு காதோட இருந்திருக்கேன்னு எனக்கு புரியுது. என்ன கொண்டுறாத, சொன்னா கேளு வா. சொன்ன கேளு வா. நானும் சொன்னேன். என்ன பண்ணிட்டு இருக்க? மதி என்ன விடுங்க சொல்லிட்டேன். ஒண்ணுக்குள்ள ஒன்னா கலந்து புடிச்சா கூட ரெண்டு வாழ முடியும். அப்படி வா. உன்னை தர வேற எவளையும் நான் தொட்டுக்கிட மாட்டேன். வா. நான் முயற்சி பண்ணி பார்த்தேன், உன்னை தொட்ட மாதிரி என்னால வேற யாரையும் தொட முடியல. நீ என்கிட்ட காதல சொல்லிருக்க முடியும். உன் மேல என்ன ஈர்ப்புன்னு எனக்கு தெரியாது. நான் உன்னை தொட்டு அடிச்சு விளையாண்டேன். ஆனா அந்த பொண்ணு எனக்குன்னு முடிவாயிட்டுன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் கூட அந்த பொண்ணு பக்கத்துல என்னால நிக்க கூட முடியல. இப்பவுமே உரிமையோட உன்னை எனக்கு தூக்க முடியுது. உன்னை கட்டி அணைக்கணும் போல தோணுது. ஆனா அவகிட்ட என்னால முடியல. இல்ல, நாம ரெண்டே ஒண்ணு வாழலாம். வா. இப்பெல்லாம் பண்ணாதீங்க சொல்லிட்டேன், கிளம்புங்க. ப்ளீஸ் ப்ளீஸ் வா போலாம். இங்க பாருங்க, பக்கத்து ஆத்துக்காரி வந்தானா பெரிய பிரச்சனை ஆயிரும். இங்க இருந்து போங்க. பரவாயில்ல வா. உன்னை தவிர நான் எவனையும் கட்டி அணைச்சுக்கிட மாட்டேன். வா. வான்னு கூப்பிடுதல, கொஞ்சமாவது உங்களுக்கு விவசாயம் இருக்கா இல்லையா? உங்களுக்குன்னு ஒரு பொண்ணாட்டி வந்துட்டா சோ வா வா என்ன கூப்பிடு. என்ன வப்பாட்டியா கூப்பிடுதல என்ன? என்ன பைத்தியம் பண்ண நீ? என்ன பேச்சு பேசுற நீ? ஊருக்கே தெரியும் உங்களுக்கு முடிவாயிட்டுன்னு. இப்ப நான் வந்து நின்ன ஊரே என்ன அசிங்கமா தான் பாக்கும். சடங்கு செய்ய வந்தா அவளை மயக்கி இருக்கான்னு என்ன பேசுவா. போங்க இங்க இருந்து. நான் பாட்டுக்கு எதுவுமே தெரியாம கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கேன். அதுலயும் மண்ணலி போட்டு போயிடாதீங்க ப்ளீஸ். நான் படிக்கிறதுக்காக வெளிநாட்டுக்கு போறேன், அதையும் நாசமண்டாக்கி விட்டுட்டு போயிடாதீங்க. என்ன இப்படி பேசுற? உங்களுக்கு உண்மையில என்ன பிடிச்சதுன்னா ப்ளீஸ் யாரும் பார்க்கறதுக்குள்ள இங்க இருந்து போயிருங்க. நீங்க எனக்கு செய்யற நல்லது அது மட்டும் தான். இப்பெல்லாம் என்ன தூக்கி வச்சிருக்காதீங்க, என்னை இறக்கி விடுங்க. முடியலையே, இப்படியே தான் உன்னை வச்சுக்கணும்னு எனக்கு தோணுது. ப்ளீஸ். வேண்டாம், இங்க இருந்து போங்க ப்ளீஸ். உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். அப்போ என் கூட வாழ மாட்டியா? முடியாது. இதை உன் கடைசி முடிவா? முதல்ல கடைசியான முடிவு இதுதான். அன்னைக்கு கடைசியா உங்களுக்கு ஒண்ணு கொடுத்துட்டுமான்னு கேட்டேன். நான் கொடுத்துக்கிட்டவா? நீங்க பாருங்க, நான் சொன்ன கேளுங்க. ஒண்ணு கொடுத்துக்கிறத நான் மனசார சந்தோஷமா ஆசைப்பட்டு கொடுக்குற முதல் முத்தம் இதுதான். இதுக்கப்புறம் இதே சந்தோஷத்தோடையும் ஆசையோட நான் யாருக்காவது கொடுப்பேன்னா சத்தியமா என்னால கொடுக்க முடியாது. கொடுத்துக்கிட்டுமா? வேற யாருக்கும் என்னால கொடுக்க முடியாது. ஒரே முத்தம் கொடுத்துக்கிட்டுமா ப்ளீஸ்? என்ன தர்ம சங்கடத்துக்கு ஆளாக்குதே. ப்ளீஸ் இந்த ஒரு ஆசை மட்டும் நிறைவேற்றிடு. வேலையை கச்சிதமா முடிச்சிட்டோம்ப்பா. வேற வேற எந்த பழக்கமும் உனக்கு இல்லையா? இது மட்டும் தானே? அப்பா அதுவுமே அந்த மேல எந்த தப்புமே இல்ல. அவன் தோத்துருவங்க பயத்துலதான் இவ சொல்லுக்கெல்லாம் ஆடி இருக்கான். நல்லா பயமுத்தி வச்சிருந்திருக்கான். வீட்லயே யாருக்கிட்டையும் மன விட்டு பேச கிடையாது. அரசியல்னா அரசியல் ஆபீஸ்க்கே வந்துட்டு இருந்தான். இப்பதான் புரியுது அவ சொல்ல தேவ வாக்கா நினைச்சிருக்கான். அப்படி ஆக்கி வச்சிருக்கான். அவன் ஃபேமிலியோட இருக்கும் போதெல்லாம் போனை போட்டு முக்கியமான விஷயம் வந்துருங்கன்னு இருக்கான். இல்லைன்னா நம்ம தோத்து போயிடும்னு சொல்லி சரியா பயம் கட்டியிருக்கான். இவனுக்கு புத்தி எங்க போச்சுன்னு தான் தெரியல. அது எப்படா நம்மள மீறி ஒருத்தன் ஜெயிக்க முடியும்? அது கூட அவன் யோசிக்க மாட்டானா? அந்த அளவுக்கு அவ பேச்சும் செயல் இருந்திருக்குப்பா. கிட்டத்தட்ட மயக்க மாதிரி தான். அவ சொல்ல மட்டும் தான் மந்திர சொல்லி அந்த அளவுக்கு மயக்கிட்டான்.
இப்படியே விட்டு இருந்தா குடும்பத்தை கூட வேண்டான்னு இங்க வந்திருப்பான். அந்த ஸ்டேஜ்ல தான் இருந்திருக்கு. அவனை பொறுத்த வரைக்கும் தோத்து போயிடக்கூடாது. அதுக்காக என்ன வேணாலும் பண்ணலாம். கிட்டத்தட்ட இவனை அடிமையாக்கியிருக்கான். டேய், இது எதிர்கட்சியோட சரியா கூட இருக்கலாமே. நமக்கு தெரிஞ்சு இவ்வளவு விஷயம் தெரிஞ்சிருக்கு. எதிர்கட்சிக்கு எப்படி எல்லா விஷயமும் தெரிஞ்சிருக்கும். இவன் எத்தனை நாள் நைட்டு டூட்டின்னு இங்க வந்தான் வச்சா ஏதாவது போட்டோ எவிடன்ஸ் ஏதாவது இருக்க போகுது, வீடியோ கூட இருக்க போகுது. ஒண்ணு இருக்கக்கூடாது. எல்லாத்தையும் ஆதாரத்தையும் அழிச்சு தொலைக்கணும். அப்புறம் அவன் இங்க கடையா கடந்தது வீட்டுக்கு எனக்கு தெரிய வேண்டாம். சரிங்கப்பா. எப்படி ஏதோ ஒரு வழியில சிக்கிருப்பான். கண்டிப்பா சிக்கிருப்பான். எதிர்கட்சிக்கு தேவை இவன் மான மரியாதை. கண்டிப்பா தட்டி தூக்கிருப்பானுங்க. எதிர்கட்சி அடிச்சு நொறுக்கிருங்க. ஒருத்தர் இருக்கக்கூடாது. என்ன வந்தாலும் நான் பாத்துக்கிறேன். ஏதாவது எவிடன்ஸ் இருந்ததுன்னா தட்டி தூக்கிருங்க. சாப பத்தின எந்த எவிடன்ஸும் எங்கேயும் கிடைக்கக்கூடாது. அவமானத்துக்காக இல்ல, நம்ம வீட்டுக்கு வந்திருக்க பொண்ணுக்காக. தான் புருஷன் இப்படி ஒத்தி கூட இருந்தான்னு தெரிஞ்சது எந்த பொண்ணாடி தாங்கிக்க முடியாது. இயல் பாவம். நம்ம குடும்பமே தஞ்சன்னு கிடந்த பொண்ணு. எந்த விஷயமும் அவ காதுக்கு போகக்கூடாது. காதும் காது வச்ச மாதிரி முடிச்சிருங்க. சரிங்கப்பா. காடுகளே கூட இந்த விஷயம் வெளியே யாருக்கும் தெரியக்கூடாது. தெரியாதுப்பா. இப்பவே எல்லாத்தையும் முடிச்சிருந்தோம். இனி ஒரே கட்சி, நம்ம கட்சி மட்டும்தான். எது கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சி, எந்த கட்சி இருக்கக்கூடாது. ஆமா, இத்தனை கட்சி எப்படிலாம் உள்ள வந்தது? இதுக்கெல்லாம் ஏன் வழிவகுத்து கொடுத்தது? எல்லாம் சாமன் தான் காரணம். அவன் ரொம்ப வீக்குப்பா. அதனாலதான் இப்படி விட்டு கொடுத்துருக்காரு. இனி எவனாவது எதிர்கட்சி அந்த கட்சின்னு எவனாவது வரட்டும். வாங்கிட்டு விட்டுருங்க. இனிமேல் நம்ம கட்சி தான், நம்ம கொடிதான். புரியுதா? நமக்கு என்னைக்குமே எவனும் போட்டியா இருக்கக்கூடாது. காலி பண்ணிருங்க. முடிச்சிருந்தோம்ப்பா. உங்க பெர்மிஷனுக்காக தான் காத்துட்டு இருந்தோம். இன்னைக்கே தரமட்டமா வைக்கிறதா? அது சரி. அலெக்ஸங்க? அலெக்ஸ் என்ன உன் கூட தானடா வந்தானே? இல்லடே, உங்க கூட வந்தாரு. இல்லடா, நான் இப்படி கட்சி ஆபீஸ் போய் அடிச்சு இருக்க போறேன்னு சொல்லி வந்தேன். பின்னாடி வந்தாரு. என்னடா என்னாச்சுது? அப்பாவே 2 நாளே ஒரு மாதிரி தான்ப்பா இருந்தான். எனக்கு என்னமோ அந்த பொண்ணு நேரத்துல இருக்காரோ என்னமோ தெரியல. இங்க வரதான் சொல்லியிருந்தோம். ஆனா ஆளை காணுமே. அப்படி மட்டும் ஏதாவது மானத்தை வாங்குற மாதிரி அவங்க ஏதாவது போட்டுடா. புள்ளன்னு பார்க்க மாட்டேன். ஒரு இடத்துல வாக்கு கொடுத்ததுதான். சரிங்கப்பா. குடும்ப மானம் போற மாதிரி அவன் ஏதாவது வேலை பார்த்திருந்தான். வெளுத்து வாங்கிடுவேன்னு சொல்லி எங்கேயும் போயிருக்க மாட்டானே. இருக்காதுப்பா, நாங்க பாத்துக்கலாம். என் மானம் போற மாதிரியா குடும்ப மானம் போற மாதிரி அவன் ஏதாவது செயல் பண்ணிருந்தா இந்த கிங்ஸன் ராஜா யாருன்னு பார்க்க வேண்டியது இருக்கும். என்னடா அதான் எனக்கும் தெரியல. ஒருவேளை அங்கே கண்ணி தேடி போயிருந்தா இவன் அவ்வளவுதான் போச்சுது. அப்ப காதுக்கு போச்சு நம்மளை சேர்த்து பண்ண கட்சிவாது. ஏதாவது பண்ணுங்கண்ணே. சே, அப்படிலாம் அவர் போக மாட்டாருடா. அந்த பொண்ணு ஸ்டேஜ்ல இருந்து பேசுறதுக்கே பேச மாட்டேன்றான்ல. அதெல்லாம் வாய்ப்பு இல்ல. போய் மாட்டிக்கிட்டு தொலைச்சாரு, அவ்வளவுதான். ஒரு மாசம் கழிச்சு வைக்க வேண்டிய கல்யாணத்தை நாளைக்கே வச்சுருவாரு. பாத்துக்கிடுங்க. கல்யாணம் நடந்துருமா? அப்ப வாக்கு கொடுத்துட்டாருல, நடந்துரும். பயப்படாதீங்கண்ணே. அப்பா ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாரு. ஆனாலுமே அப்பா கல்யாணத்து இடத்துல ரொம்ப மும்முரமா இருக்காரு. ஏன் குடும்பம் நடத்த நாங்க வாங்கிடக்கூடாதுதான். சரி, அலெக்ஸ் போய் பார்க்கலாம். எங்க போயிருப்போம்? போயிருப்பாங்க விட இங்க மானத்தை வாங்கிடக்கூடாது. அவ்வளவுதான். அவர் சொல்லி முடிஞ்சது. ஒரு வாரம் வைக்க வேண்டிய கல்யாணத்தை ஒரே நல்ல முடிச்சு வேலை அப்பா. ஒருவேளை அங்கே கட்டி வீட்டுக்கு தேடி போயிருந்தோம்னா சொல்லுது நாளைக்கு உங்க இடத்துக்கு கல்யாணம் தான். ஏண்டா அவன் மட்டும் சேர்த்து நானா மாட்டேனா? இதே மகிமா பிரிஞ்சு இருந்துருவியா? கோத்த கலப்போதா. அப்ப ஏதாவது ட்விஸ்ட் வச்சிருப்பாருன்னு நீ சொன்ன. சும்மா உங்க மனசு ஆளுக்காக சொன்னேன். சோதிக்காது சொல்லிட்டேன். இல்லனே, அப்பா ஏன் இவ்வளவு கல்யாணத்துக்கு மும்முரமா இருக்கான்னு எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்சு குடும்ப நானும் போயிடக்கூடாதுன்னு கூட இருக்கலாம். இந்த பையில குடும்ப நலத்தை வாங்கிடக்கூடாது. செம்பிளிங்க பேர பையில பொம்பளை பின்னாடி போய்கிட்டு இருக்கானே, ஊருக்குள்ள பேசிடக்கூடாது இல்ல, அதுக்காக கூட இருக்கலாம். இப்போ சாமனு, கிங்ஸனு, ஜானனு எல்லாருமே கல்யாணம் பண்ணி குடும்ப குட்டியோட வாழ்ந்துட்டு இருக்காங்க. மிச்சம் இருக்கிறது நம்ம மானத்தை வாங்கிடக்கூடாது இல்ல. தோரனே லவ் பண்ணான், அணக்கமே இல்லாம லவ் பண்ணா, கூட்டு வந்தா குடும்பம் நடத்திட்டான். அதே மாதிரி பிரேமனா அப்படிதான் மானத்தை வாங்கினான். என்ன ஆச்சுன்னு பாத்தீங்கல்ல, ஒதுக்கி வச்சிருந்தான். அது மட்டும் இல்ல, தோரனே அவனையே போட்டு தள்ளதுக்கு ஆள் அனுப்பினா வெளிநாட்டுக்கு. இசை தலையிட்டனால தப்பிச்சான். இசையாலதான் பிரேமனா உயிரோட இருக்கான். பாத்துக்கங்க. நீ இப்ப என்னடா சொல்ல வர? இசை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குடா. பாத்துக்கலானே, பாத்துக்கலாம் விடுங்கண்ணே. சரிண்ணே, முதல்ல அலெக்சன் எதுவும் வேண்டதில்ல பாத்துக்கூடாது. சீக்கிரம் வாங்கினே. ஆமாடா, அவன் எதுவும் வேண்டதில்ல பாத்துக்கூடாது. சீக்கிரம் வா. உள்ள போங்கன்னு சொன்ன. சொல்றாங்களாமா? உள்ள போ. இது வா வீடு. நீ எங்க போறன்னு? இங்க பாரு, இதுதான் உனக்கு நிரந்தரமான வீடு. அவன் ஏதோ சொல்லான்னு கோவிச்சுட்டு போய்கிட்டு இருக்கா? அவனுக்கு எவ்வளவு உரிமை இருக்கோ அதை விட உங்களுக்கு பல மடங்கு உரிமை இங்க இருக்குது. நீங்க ஒன்னும் ஓசில அங்க இருக்கல. இங்க இருக்க எல்லாமே 2 பேருக்கும் சரிசமானது. அப்படி இருக்கும் போது அவங்க வெளியில போய்கிட்டு இருக்கீங்க. உங்க கருத்து தாலி ஏறதுக்கு முன்னாடி வரைக்கும் நீங்க எப்படி இருக்கீங்கன்னு பிரச்சனை இல்ல. தாலி எப்ப கட்டணும் அப்பவுமே அவனுக்குள்ளது எல்லாம் உங்களுக்குள்ள தானே. கேள்வி கேட்க வேண்டியது நீங்க. எனக்கு மனசு கேட்கல.
பிடிவாதம் பிடிக்காதம்மா. உன் மேல ஒரு மரியாதை இருக்கு, கெடுத்துக்கிறாத. இப்ப பாரு, இந்த வீட்டுக்கு நிறைய பிள்ளைங்க வாழ வராங்க, வந்துட்டு இருக்காங்க. நாளைக்கு உன்னை பார்த்து எல்லாரும் முடிவெடுத்தா வீட்டு ஆம்பளைங்க நிலைமை என்னத்துக்கு ஆவறது? அவளுக்கு வெளியில பாப்பானுங்களா உள்ள பாப்பானுங்களா சொல்லுமா? இப்ப அம்மா வீட்டுக்கு மட்டும் போயிட்டா அவங்களுக்கு எல்லா உரிமை வந்துருமா? எப்போ என் புருஷன் வீடு தான் எனக்கு முக்கியம் வந்தியா அப்பவே அங்கே முடிஞ்சு போச்சு, அங்குள்ள உறவு முடிஞ்சு போச்சு. இங்க உனக்கு எல்லா உரிமை இருக்கு. அவன் சட்டையை முடிச்சுக்கானே, என்னை எப்படி நீ அப்படி சொல்லலான்னு? அதை விட்டுட்டு வீட்டை விட்டு வெளில போறேங்க. அவனை தட்டி கேட்கறதுக்கு உங்களுக்கு எல்லா உரிமை இருக்கு. உங்க கூட வாழ்ந்துருக்கான். போங்க, அவன்கிட்ட கேட்கறத விட்டுட்டு விட்டுட்டு வெளில போற சொல்லிட்டு இருக்கீங்க. என் அப்பா வந்து சத்தம் போட்டு வைப்பாரு, உள்ள போங்க. இதுக்கப்புறம் உங்க விருப்பம். ஒரு போனா போங்க, உள்ள இருக்கனா இருங்க. இதுக்கப்புறம் நான் சொல்லணும்னா ஏன் சொல்லணும் கேளுங்க. வாடி நம்ம போலாம். நீ வாடி, இதுக்கப்புறம் அவங்க இஷ்டம். வா உன்னை வாடி சொன்னேன். உள்ள போமா. அத்த உள்ள போறேன். ஆனா அந்த ரூமுக்குள்ள என்னால போக முடியாது. அந்த ஏசி ரூம் வேண்டாம், அந்த பஞ்சு மெத்தையும் எனக்கு வேண்டாம். இனி அதை பார்க்கும் போதெல்லாம் எனக்கு அந்த ஞாபகம் தான் வந்துகிட்டே இருக்கும். சரி, உனக்கு தோன்றது செய். வா வா, அம்மா பாத்துக்கிட்டாங்க. வா இருங்க, அது என்ன முடிவு இருக்கான்னு பார்த்துட்டு வரேன். வாடா வா, யாருக்கான பேசிக்கிட்டு இருக்காத. இது ஓ வீடுமா? அவன் சொன்னானே நீ பண்ணிக்கிட்டு இருக்க. அப்படி பார்த்தா அந்த வீட்டுல எனக்கும் உரிமை இல்லதான். நானும் இந்த மாதிரி வாழ வந்தவதா. இங்க பாரு, இது என் வீடு, நான் உரிமையோட சுத்திட்டு வரல. அப்படி நீ சுத்து, இது ஓ வீடுமா? அவன் கூட வாழ்ந்தே அவனுக்கு வாரிசை பெற்று கொடுத்துருக்க. அவன் எப்படி இந்த வார்த்தை சொல்லலாம்? அவன் சட்டை பிடிச்சு நீ கேட்கணும். இல்லத்த, ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு குணம். எனக்கு யாராவது எனக்கு காயப்படுத்துற மாதிரி பேசிட்டா என்னால லேசில மன்னிக்கவும் முடியாது, அதை ஏத்துக்கவும் முடியாது. எனக்கு பொய்யா பழக தெரியாது, போலியா நடிக்கவும் தெரியாது. அந்த சொன்ன வார்த்தை யார் மனசை ரொம்ப பாதிச்சிருக்குத. சரி, கொஞ்ச நாளைக்கு அந்த ரூமுக்கு போக வேண்டாம். நம்ம தெற்கு வீட்டில் ரூம் இருக்கு, அங்கே போய் பிள்ளை வச்சுக்கிட்டு போ. எனக்கு மெத்தையும் வேண்டாம், ஏசியும் வேண்டாம், சாதா ரூமே போதும். இவன் புள்ள வாங்கிட்டு தான் இருப்பான். அந்த புள்ளி சேர்த்து தண்டிக்க போறியா? இல்லத்த, என்னால ஏத்துக்கவே முடியல. இனி ஏசியை பார்த்தாலோ பஞ்சு மெத்தையை பார்த்தாலோ எனக்கு அவங்க சொன்னதான் ஞாபகத்துக்கு வரும். இங்க பாரு, இந்த மாதிரி பண்றது புருஷ முன்னாடிக்குள்ள பெரிய விரிசல் வரும். எதனாலும் மனசுக்குள்ள வச்சுட்டு ரூமுக்குள்ள போ. சின்ன இடைவெளி கூட மத்த உள்ள வர்றதுக்கு வாய்ப்பா போயிடும். சின்ன விரிசல் பெரிய விரிசலுக்கு வழிவகுத்துரும். புருஷ முன்னாட்டியே அடிச்சுக்கிட்டாலும் பிடிச்சிக்கிட்டாலும் ஒரே ரூம்ல தான் இருக்கணும். இன்னொருத்தவங்க உள்ள நுழையதுக்கு விடவே கூடாது. ஆம்பளை பத்தி நினைச்ச நேரம் மாறும். நீ இல்ல வைக்கல, உங்ககிட்ட இருந்து கிடைக்க வேண்டிய அன்பு காதல் எதுவும் கிடைக்கலன்னு வச்சுக்க, அப்புறம் எவ்வளவு சீவ புத்திரனா இருந்தாலும் சரி திசை மாறிடுவான். போ, போய் மனசை கல்லாக்கிட்டு, இது உனக்கு விடல, எல்லா பொம்மைகளுக்கும் நடக்கிறதா. இப்போ அது ஏழை வீடுல பணக்கார வீடுல எல்லா வீட்லயும் எல்லா பெண்களுக்கும் நடக்கிறதா. என்னால எப்படித்தான் முடியும்? இங்க பாரு, ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். இங்க எல்லா பொம்மையிலும் அப்படிதான் குடும்பம் நடத்திக்கிட்டு இருக்கா. உனக்கு இவனா சாம் வாயே திறக்கல அப்படிங்கிறனால உனக்கு தெரியல. இங்க பாரு, அதெல்லாம் ஒண்ணு இல்லை, நீ உள்ள போ. ஒரு திருப்பி நீ வெளியில வந்துட்டு மறுபடியும் உள்ள போனா அந்த பழைய காதல் இருக்காதே, பழைய நம்பிக்கையும் இருக்காது. வேண்டாம், போ. மற்றவங்க என்கிட்ட மன விட்டு பேச வரவே இல்லை. என்கிட்ட மன விட்டு பேசாதனால தானே மற்றவங்க பேசுற பேச்செல்லாம் அவங்களுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு. அதான் உண்மை. உனக்கு எதுவும் தெரியாதே, குடும்பத்தை கவனிச்சுக்கிட்டு நீ பாட்டில் இருக்கன்னு அவன் நினைச்சிருக்கா. உன்கிட்ட பேசியிருந்தா தானே அவனுக்கு தெரிஞ்சிருக்கும். பொண்டாட்டிக்கு தெரியாது, இந்த உலகத்தை வேற எவனுக்கு தெரிஞ்சிட போதுன்னு பேசுறது கிடையாது. அதனால மற்றவன் எது பேசினாலும் அவனுக்கு பெருசா தெரிஞ்சிருக்கு. முட்டா பையதான், பொண்டாட்டிக்கு எதுவுமே தெரியாது, மற்றவங்களுக்குலாம் தெரியும் நினைக்காம பாரு, முட்டா பையனா தான் இருப்பான். உன்கிட்ட பேசியிருந்தாலே நீ எல்லாத்துக்கும் விட சொல்லியிருக்க போற. அதான் காரணம், மன விட்டு பேசாததான் காரணம். சரிம்மா, நீ போ. அவன்கிட்ட கோச்சுக்காத, நீ எப்பவும் போல இரு, சரியா? இது வா வீடு. அத்தை மாமா அப்பா அம்மானு எல்லா உறவுகளுக்கு இங்கே இருக்கு. நீ வேற எங்க போறேன்னு சொல்ற? போ, நீ உள்ள போமா. பரவே கருப்பசிங்க வந்தா கோவப்படுவாரு. உள்ள போ. அவளை சொல்லியிருக்கோம், இந்த பிள்ளை வீட்டை விட்டு வெளியில போயிட்டுன்னு கோவப்படுவாரு. பரவே இதே காரணம் காட்டி யாரும் உங்ககிட்ட பேச விட மாட்டாங்க. இவனும் வீம்பு பிடிச்ச பயிர்வதான். போ, அது இன்னும் அசிங்கமா போயிடும். உன் வீட்டுக்கு போய் இவனுக்கு வீம்புக்கு கூப்பிட வராம இருந்துட்டேன்னு வச்சுக்க, உனக்கு புதுசுல பார்க்காம 10 நாள்ல இருக்க முடியாது, பிள்ளைய பார்க்காம இருக்க முடியாது. நீ அங்கிருந்து வரவும் முடியாம இவனுங்க கூப்பிட வராமையும் நீ சீரழிஞ்சு போயிடுவ. சொன்னா கேளு. எல்லாத்தையும் மறந்துட்டு போய் என் முகத்தை பாரு, கண்டுக்காத, பேசாத, அது பாட்டுல இரு. சரிங்க, என்னத்த சொல்ல. வா, உள்ள போனா போக வேண்டியதுன்னு பிடிவாத புடிச்சுட்டு நிக்காங்க. ஏங்க நீங்க பேசுறது கொஞ்சம் நியாயமா இருக்காங்க. இங்க பாரு, புருஷ பொண்டாட்டிக்கு சண்டை சச்சரவு வரதா செய்யும். ஒரே ரூம்ல இருக்கும், யார் யார் கூட சண்டை வருது, ஒண்ணு இருக்க கூட சண்டை வராதா சொல்லு? அவன் எங்க நம்ம ஏமாந்து போய் நிக்காமங்கிற கோவத்திலயும் ஆத்தத்திலயும் பேசியிருக்கான். அதை பெருசா எடுத்துக்கிட்டு எல்லாரும் முன்னாடி இன்னும் அவனை அசிங்கப்படுத்தி, தப்புதான் அவன் பேசுறது, தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. அதை அவன் சோத்துக்குள்ளே முடிச்சிருக்கலாம். சத்தம் போட்டது 2 பேரும் தானே, பரவாயில்ல என்ன? நீங்க உங்க அண்ணனை சத்தம் போடவே இல்ல. அண்ணன் அண்ணன் அவனுக்குள்ள மதிப்பை கொடுத்துதான் ஆகணும். இல்ல கேட்ட
அது நமக்கு எதுக்கு இந்த வம்பு? அவன் என் அண்ணன், எந்த கேள்வி என்னால கேட்க முடியாது. இல்ல கிங்ஸி மாமா கேட்டாரு. இசை இந்த குடும்பத்தை ஆணி வேறு, அவளுக்கு இப்ப பக்குவம் பத்தாது, அதனால அவன் கேட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளவுதான். இந்த வீட்டுக்கு தீர்ப்பு சொல்லவோ விசாரிக்கவோ இசைக்கு மட்டும் உரிமை இருக்குது, மத்த யாருக்கும் இல்ல. இப்போ அவ சின்ன பிள்ளை, அவளால எதுவும் நிதானிக்க முடியாது. அந்த இடத்துல கிங்ஸன் இருக்கான், அவ்வளவுதான். நாத்து போனாலும் கேட்கதான் செய்வான், இசைக்கு பதில் கேட்பான், அவ்வளவுதான். இப்போ கிங்ஸின் கேட்டா சரியா போச்சு. இப்போ நான் போய் கேட்டேன்னு வச்சுக்கேன், இந்த பிரச்சனை இன்னும் அதிகமா இருக்கும். பொதுவா அவனுக்குன்னு ஒரு பயம் இருக்குது. அவன் முன்னாடியே குடும்பத்தை கண்ட்ரோலா தான் வச்சிருப்பான். நாளை எப்பமா தான் வீட்டுக்கே வருவேன். எனக்கு இந்த குடும்பத்தில் நடக்குது பொம்பளைங்களை பத்தி எதுவும் தெரியாது, அதனால நான் தலையிட மாட்டேன். அதான் எனக்கெல்லாம் சத்திச்சு நீ இருக்கிய. அப்படி புகழாதீங்க. டக்குன்னு வந்து வாச்சிருக்க பாரு, தேடி பிடிச்சி தூக்கிட்டு வந்திருக்கேன் பாரு. அந்த சண்டனும் எனக்கு இங்க இருக்க முடியல. ஒன்னாவே இருக்கும்ல பருவே. அதான் எனக்கெல்லாம் இருக்க போய் தான் என்னால கிச்சன் பக்கத்துல விடுறது கிடையாது. ஒண்ணு இல்லங்க, சொந்த அக்காவா இருந்தா கூட ஏன்டி நான் ஒத்தையில சமைக்கணுமா, நீ சமைக்க மாட்டியோ, நான் எப்படி வாக்கப்பட்டு வந்திருக்கேனா அப்பதாண்டி நீ வாக்கப்பட்டு வந்திருக்க அப்படி இப்படின்னு சொல்லி ஊண்டில நக்கிருப்பா. ஆனா எனக்கு அப்படி கிடையாது தெரியுமா. அப்புறம் ஆமாங்க, அவங்க தங்கச்சி இசை எப்படி பாப்பாங்களா அப்பதான் என்னையும் பாப்பாங்க. போப்போ அப்ப சோறு பிஞ்சு விளையாடு ஓடிடு அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா அதுல ஒரு அதட்டலோட பாசமும் இருக்கும். நான் வேலை செஞ்சிட வேண்டாம் அவ்வளவுதான். என் வீட்டுல செல்லமா வளர்ந்துட்டேன்னா அது அவளுக்கு முன்னாடியே தெரியும். அதான் அவங்க மேல ஒரு பாசம் இருக்கும். ஆமா, அப்போ இசையெல்லாம் இல்லைன்னா இந்த வீட்டுக்கு நீ வாக்கப்பட்டே வந்திருக்க மாட்டேன். இந்த வீடு தசபக்கம் கூட வந்திருக்க மாட்டேன். உங்களால எனக்கு யாருமே தெரிஞ்சிருக்காது. பதவத்தி நீங்க கூட கோத்து விட்டுட்டா. கோத்து விட்டுட்டாளா? நீங்களே சொல்லுங்க, உங்க மனசாட்சி தட்டு சொல்லுங்க. உங்களுக்குலாம் பொண்ணு கிடைக்குமா, இல்ல பொண்ணு கிடைச்சாலும் எவ்வளவு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணுவாள யோசிச்சு வாருங்களே. எவ்வளவு என்னத்தை சொல்ல, எவ்வளவு உங்களை லவ் பண்ண முடியுமா நீங்களே யோசித்து பாருங்களேன். இப்போ நீங்க என்ன சொல்ல வரீங்க? ஏங்க உங்க முன்னாடிதான் கண்ணாடி இருக்குது, அத கொஞ்சம் பாருங்க. இந்த மூஞ்செல்லாம் எவ்வளவு விரும்புவாளாங்க. எங்க கண்ணாடிய பாருங்களேன். பாருங்க பாருங்க, இந்த மூஞ்சல எவ்வளவு விரும்புவாளா, இல்ல பக்கத்துலதான் வர முடியுமா. ஆனா என்னையே உங்களுக்கு கெட்டி வச்சுட்டா பாருங்களேன். ஏண்டி நான் என்ன அவ்வளவு ஆக்ரோஷம் மாதிரி இருக்கேன்? ஏங்க வெளி தோட்டத்தாச்சு எதையும் கணக்கு விடாங்க. ஏங்க வெளியில உங்களுக்கு ஒரு குறை இல்லைங்க, அதுல ஜம்முன்னு தான் இருக்கிய. ஆனா என்ன பொம்பளை போய் பக்கத்துல கூட வராது அப்படின்னு ஒரு கத்து கத்துவீல, அத்தி எனக்கு கொலலாம் நடுங்கிரும் தெரியுமா. அத்தி கல்யாணம் முடிஞ்ச மறுநாள் ஓடி வந்த மறுநாள் இந்த வீட்டை எதுக்கோ ஒன்று கத்துக்கே பாருங்க. அத்தாடி இவிய கூடயே நம்ம இருக்க போறோம்னு நினைச்சு என் கொலலாம் ஆடி போச்சு. வீட்டை விட்டு ஓடி போறதுக்கு எல்லா பிளானும் பண்ணேன். இசை பயவில் இல்ல அப்படியே கரகரகரன்னு இழுத்து கொண்டு நச்சுட்டு போயிட்டா தெரியுமா. அப்ப தப்பிச்சுதான் போயிருக்க. எத்தனை வாட்டி, ஏ அப்பா அப்பா எத்தனை வாட்டி எம்மா என்ன விட்டு நம்ம காலெல்லாம் விழுந்து கெஞ்சினே. எங்க அம்மா அப்பா காலில் கூட நான் விழுந்து கெஞ்சினே. எம்மோ நான் தெரியாம ஓடி போயிட்டேன், இனி அங்கேருந்து எப்படியாவது காப்பாத்தி கூட்டிட்டு வந்துருமா எப்படிலாம் கெஞ்சி அழுதேன் தெரியுமா. எங்க அம்மா கூட சொன்னாவ, புலி வாழை பிடிச்சிட்டே நீ ஒன்னும் பண்ண முடியாது, இனி நீ அங்க வாழ்ந்துதான் ஆகணும்னு எங்க அம்மா சொல்லிட்டாவ. தெரு வழியா அழுதுகிட்டே வந்தேன். அப்போ கூட இசைப்பவில்லை, நான் அதான் சொன்னேன்ல இங்கிருந்து போக முடியாதுன்னு அப்படின்னு சொல்லி சிரிச்சா. அதேதான் உங்களை பார்த்தாலே நான் ஓடுறதும் நீங்க என்ன விரட்டுறதும் எப்பா எப்ப எப்படி இருக்கு பாத்தியலா. என் பக்கத்துல வந்துக்கிட மாட்டேன். ஆத்தாடி ஆத்தாடி வாயில அடிங்க, அப்படி மட்டும் சொல்லிடாதீங்க. இங்க வாய. இல்லங்க அவ்வளவு நல்ல கொடுக்க மாட்டேன்னு இருக்க. அத்தை சொன்னோம்லங்க, வெளியில நீங்க நல்லா தான் இருக்கிய, ஆனா உங்க பக்கத்துல மனுஷன் வர முடியாது. அன்னைக்கு என் கரகம் அன்னைக்கு கார்ல வச்சு உங்க வெளி தோட்டத்தை பார்த்து 2 செகண்ட் உங்க வெளி தோட்டத்தை பார்த்து மடியில வந்து டபக்கடியில் வந்து உட்கார்ந்த கூட்டு வந்துட்டீல. மறுபடியும் மடியில உட்கார்ந்து விளையாடுவோமா? ஏன்டா அப்படி சொல்லக்கூடாது. அம்மா மடியில உட்கார்ந்து விளையாடலாம். நீ என் உள் தோட்டத்தெல்லாம் மறந்துரு, இப்ப என் வெளி தோட்டத்தை மட்டும் பாரு. எங்க உங்க உள் தோற்றம் எனக்கு தெரியாது, அதனால வெளி தோற்றத்தை பத்தி நான் விழுந்துட்டேன். இப்ப உங்க உள் தோற்றமும் எனக்கு தெரியும். நீங்க வெளியில என்னதான் மன்மதனா இருந்தாலும் சரி நான் வர மாட்டேன். நான் விட மாட்டேன். என்ன பிடிக்க முடியாது. நான் விட மாட்டேனே. பார் அன்னைக்கு கார்ல உட்கார்ந்து விளையாடும் போது அதே மாதிரி விளையாடணும். மறுபடியும் சிக்கிட்டேன். காமெடி பீஸ் பொண்டாட்டி நல்லதா மட்டும் இருக்குது. அது அப்படித்தாங்க அமையுமா. காமெடி பீஸ் உனக்கு கொடுப்போம். ஆத்தி
ஒன்று கொடுத்த என்ன ஆகும்னு எனக்கு தானே தெரியும். எனக்கு எவ்வளோ வேலை இருக்கு தெரியுமாங்க. வீட்டுக்கு மூத்த மருமவா, ஏகப்பட்ட பொறுப்பு. உள்ளி உடைக்கணும், பூண்டு உடைச்சி வைக்கணும். நான் வரட்டுமா? நானே போன உரிக்கதான் போறேன். எனக்கு வேண்டாங்க. இல்ல எனக்கும் இன்னைக்கு பெரிய வேலை இருக்கு, பார்த்துக்க உரிச்சு எடுக்கணும். ஏங்க நீங்க எதுக்குங்க இவ்வளவு கோபப்பட்டீங்க? பின்னாடி மாத்தி மாத்தி யாராவது ஒரு டென்ஷன் படுத்திக்கிட்டேன். சே, எப்ப பார்த்தாலும் தலைவலியாவே இருக்குது. சரி இருங்க, நான் தலை அமைக்க விடுறேன். அப்பா இத்தனை வருஷம் கழிச்சு குடும்பத்தோட வாழ்றதுக்கு வந்திருக்காரு. இத்தனை வருஷம் நரக வாழ்க்கை வாழ்ந்திருக்காரு. 20 வருஷம் ஜெயிலுக்குள்ளே. இப்போ பேரப்புள்ளியோட பிள்ளைங்களோட வாழ்றதுக்கு வந்திருக்காரு. இப்போ மாத்தி மாத்தி சண்டை போட்டா சாமனுக்கும் அறிவே இல்ல. அவன் வீரம்லாம் எங்க போச்சுனே தெரியல. இவ்வளவு ஏமாளியா இருந்திருக்கான். கேவலம் ஒரு பொண்ணு நம்மளை ஏமாத்திட்டு இருக்கான்னு கூட உனக்கு தெரியாதே. இல்ல கெட்டனோட தர இன்னொரு அவனுக்கு என்ன பழக்கம்? ஏதாவது பிரச்சனை வீட்டுல இருக்க சொல்லணும், இல்ல கெட்டனவகிட்ட சொல்லணும். எவகிட்டே ஒருத்தர் சொன்னா இப்படிதான் தலை கொண்டு வந்து நிக்கணும். சொல்றவா தனக்காதான் இருக்கான்னா பாப்பா. இந்த மொர மண்டைக்கு தானே அறிவு இருந்திருக்கணும். இன்னும் என்னென்ன இடவெல்லாம் அவன் சொல்லி வச்சிருக்கானோ, என்னென்ன இன்னும் பண்ணி தொலைச்சிருக்கானோ. அப்பா நிம்மதியை கெடுக்கிறதுக்குன்னே வேலை பார்த்து வச்சிருக்கான். அப்படி ஏதாவது இருந்தா அக்கா கிட்ட சொல்ல வேண்டாம், காட்டவும் வேண்டாம். எனக்கு தெரிஞ்சு எப்படியாவது எவிடன்ஸ் இருக்கும். அன்னைக்கு நம்ம தம்பி பேர் விடாது நைட்டு ஓடுதான். கேட்டா முக்கியமான மீட்டிங் அப்படிங்க. அப்பவே எனக்கு சந்தேகம் தான். நைட்டு 12 மணிக்கு என்னடி மீட்டிங் அவனுக்கு? இல்ல உங்க அக்கா இன்னைக்கு கோபப்படுறால, இதை எனக்காவது வீட்டுல சொல்லிப்பா. சரி கோபப்படாதீங்க, அவ பயந்துகிட்டே இருந்திருக்கா. புருஷனை பத்தி சில விஷயங்களை மறைக்கலாம், சில விஷயங்களை குடும்பத்தை சொல்லித்தான் ஆகணும். சின்ன தப்பு செய்யும் போதே ஒரு ஆம்பளை கண்டிக்கணும். இல்லைன்னா இப்படி பெரிய தப்புலதான் வந்து நிக்கும். ஒரு பொம்பளை தப்பு பண்ணிட்டானா ஒரு ஆம்பளைக்கு எவ்வளவு கோவம் வருது. வெட்ட போறான், குத்த போறான், என்னெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அதே அவன் பண்ணிட்டு வந்தா ஒரு பொண்ணாடி தப்பு பண்ணதுக்கு முன்னாடியே அவன் மேல சந்தேகம் வந்துச்சுனாலே என்னன்னா வீட்டுல பண்ணிக்கிட்டு இருக்கான். போன்ல யாரு, போன் நம்பர் யாரு, அது யாரு, இது என்ன, எவ்வளவு கேள்வி கேட்பான். அதே உங்க அக்கா ஏன் கேட்கல? நேரம் எங்க போறீங்க, என்ன பண்றீங்க, யாராவா, ஏதாவது கேட்கலாம்ல உங்க அக்கா. இதே உங்க அக்கா இதெல்லாம் பண்ணா எங்க அண்ணன் விட்டுட்டு இருப்பான். அப்படின்னா புருஷன் மேல அக்கா இல்லை, அப்படிதானே? சொல்லிருக்கணும், உங்க அக்கா வீட்டுல சொல்லிருக்கணும். நீங்க எல்லாம் இருக்கீங்க, உங்களுக்கு தெரியாம எதுவும் இருந்துராதுன்னு நினைச்சிருப்பா. இங்க பாரு, முன்னாடி அண்ணன் தம்பி எல்லாரும் ஒன்னா கறந்தது உண்மைதான். இப்ப அவனுக்கு பொண்டாட்டி பிள்ளைல வந்தாச்சு. நான் வெளியில போறேன், பொண்ணா என் பொண்டாட்டி பிள்ளை மூஞ்ச பாக்கணும் எனக்கு தோணும். அதுக்கு முன்னாடி நீங்க பிள்ளைல கிடையாது. அவனை கூட அட்டடிச்சுட்டு கிடப்பேன், மொட்டை மாடில கிடப்பேன், எல்லாத்தையும் பேசுவோம் வைப்போம். இப்போ நாங்க வெளியில போயிட்டு வந்தா உங்ககிட்ட தான் வந்து நிக்க வேண்டியிருக்கு. நின்னுதான் ஆகணும். என் பொண்டாட்டி பிள்ளைல இருக்குது, நான் பாக்கணும். இப்போ அவரோட புருஷன் பண்ணிட்டு பொறுப்பு உங்க அக்கா தாண்டி சொல்லிருக்கணும். சத்தியமா சொல்றேன், எங்க சாமண்ட என்ன பண்ணிக்கிட்டு இருந்தா யாரு பண்ணான்னு எனக்கு தெரியாது. பெரிய என்ன வெளியே சைட்டுக்கு போறான், பிள்ளைல பேர பிள்ளைல உங்ககிட்ட அவன் பொழுது அப்படிதான் போகும். மத்தபடி கவிதை சாரன்னு வெட்டி போயிடுவேன். அவனு எங்கேயாவது கிடப்பானுங்க, வருவானுங்க, போவானுங்க. அவனுக்கு என்ன தெரியும்? இங்க பாரு, உங்க அக்கா தான் கவனிச்சிருக்கணும். புரியுதா? இன்னும் பிள்ளைங்க வளரும், குடும்பம் பெருசாகும். மத்த யாரையும் கவனிச்சுட்டு இருக்க முடியாது. பிரச்சனைனா போய் நிக்கலாம், ஆனா பிரச்சனை வராம தடுக்க முடியாது. ஏன்னா அவன் என் கூட இல்ல. அக்கா பழையபடியே நினைச்சிட்டு இருக்காளா என்னமோ, எல்லாரும் ஒன்னதான் சுத்திட்டு இருக்கீங்கன்னு. போய் புரிய வை. உங்க அக்கா கண்ட்ரோல்ல வைக்க சொல்லி. ஒரு நாளைக்கு நீ எத்தனை நேரம் போன் அடிப்ப? நான் வெளியில போயிட்டு எத்தனை நேரம் நீ போன் அடிப்ப? கிளம்பிட்டீங்களா, அங்க நிக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, வச்சீங்கன்னு ஒரு 100 போன் பண்ண மாட்டேன். பண்ணுவேன். நான் திட்டுவேனா? திட்டுவீங்க. அதுக்காக நீ போன் அடிக்காம இருந்திருக்கேன், நான் பயப்படாம இருந்திருக்கேனா? அடுத்த போன் வரதுக்குள்ள வீட்டுல போய் நிக்கணும்னு எனக்கு தோணும். நீ சின்ன பிள்ளைதான் இருந்தாலும் என் பொண்டாட்டி. அவன் போன் அடிச்சுட்டா போய்தான் ஆகணும். காலு அங்கங்க நிக்காது, நிக்கிறதுக்கு மனசு கேட்காது. நீ கேட்கற கேள்வி இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, இப்ப என்ன பண்ணிட்டு இருக்கீங்க, என்ன செஞ்சிட்டு இருக்கீங்க, இப்ப எதுக்கு அங்க பேசிட்டு இருக்கீங்க? நீ கேட்கிற கேள்வி இப்படித்தான் இருக்கணும். அதுதான் சரி. ஏன் நான் வீட்டுல இருந்து நீ வெளியில போன நான் கேட்க மாட்டேன். உங்க அக்கா கிட்ட சொல்லி வை. குடும்பத்துல அக்கறையா இருக்க சரிதான், கொஞ்சம் அவன் மேலேயும் அக்கறையா இருக்கணும். என் அண்ணன் செஞ்சு சரின்னு சொல்ல மாட்டேன். அவன் பொண்ணாட்டிக்கிட்ட எல்லாத்தையும் மறைச்சிருக்கான். ஒரு நாள் 2 நாள்ல கிட்டத்தட்ட 1 வருஷமா இந்த மாதிரி பண்ணிக்கிட்டு இருக்கான். உங்க அக்கா கடைசி நேரத்துல எல்லாத்தையும் சொல்லிக்கிட்டு இருக்கா. சரி சரி கோவப்படாதீங்க, நான் அக்கா கிட்ட சொல்லி வைக்கிறேன். நீங்களும் கொஞ்சம் பாருங்க சரியா? சரி சரியா? நீங்க கொஞ்சம் பொறுப்பா பாருங்க சரியா? எல்லாரையும் கொஞ்சம் கண்காணிங்க, யாரையும் விட்டுறாதீங்க. உண்மையிலே எங்க அக்கா உங்களை கூட நம்பி இருக்கலாம். சரிதாண்டி, எனக்கும் பொண்டாட்டி பிள்ளைங்க இருக்குல்ல. எனக்கு என் பொண்ணா ரூமுக்குள்ள வரும். ஒன்னு கொஞ்சம் பிள்ளைங்களை கொஞ்சம் தோணும். நானும் மனுஷன் தானே. 8 பிள்ளைய 10 வச்சிருக்கேன். வெளியில 10 நிமிஷம் போய் நின்னா கூட புள்ளைகள் மூஞ்சிதான் கண்ணு முன்னாடி வருது. என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க, தூங்குனானுங்களா? அந்த புள்ளையில மூஞ்சி தாண்டி என் கண்ணு முன்னாடியே வருது. என் பொண்ணாட்டி என்ன பண்ணிக்கிட்டு இருக்கா, தூங்குனாளா?
பிள்ளை பத்த உடம்பு அப்படி இப்படின்னு 1000 சிந்தனை வருது. நான் இதுல எப்படி மத்தவங்களையும் கவனிக்க முடியும்? இப்ப பாரு, இந்த ரூமுக்குள்ள வந்தாச்சு. எனக்கு நீ வெளியில போறதுக்கே மனசு வராது. நான் என்ன பண்ணுவேன்? வெளியிலேயே வேலை பார்த்துட்டு இருக்கேன். கொஞ்ச நேரம் நான் வீட்டுக்கு வரேன். எனக்கான வாழ்க்கை கொஞ்சம் இருக்கலாடி. சாரி, கவனிக்கிறேன் சரியா? சரி சரி, நீ டென்ஷன் எடுக்காத, நான் கண்டிப்பா கவனிக்கிறேன். சரியா? நான் சாரியில நல்லா இருக்கேனா? இனி எதுக்கு சாரி? பாருங்க. எனக்கு இருக்க ஒரே சந்தோஷம் நீ மட்டும் தாண்டி. சரி வேண்டாம். தொலைச்ச ராஸ்தாய். சாரி நான் எதுவும் தெரிஞ்சு பண்ணல. இல்ல அண்ணன் இத்தனை நேரம் செத்தால போயிட்டா. நீ யாரும் என்கிட்ட எதுவுமே சொல்லல. என்கிட்ட யாரும் எதுவும் கேட்கல, நான் சொல்லல. நீ என்ன பேசுற? வீட்டுக்கு மூத்தவன் பொறுப்பா இருப்பேன்னு நாங்க நினைச்சோம். உனக்கு பொண்ணு பிள்ளைகள் வந்தாச்சு, பொறுப்பா இருப்பேன்னு நாங்க நினைச்சோம்டா. கல்யாணத்துக்கு முன்னாடி ஒழுக்கமா பண்பாடோட இருப்பான்னு, கல்யாணத்துக்கு அப்புறம் எப்படி வளர்த்தவரை போவான்னு நாங்க அசால்ட்டா நினைச்சிட்டோம். கண்ணுக்கு நிச்சயமா பொண்டாட்டி புள்ளையில வச்சுக்கிட்டு என்னடா வேலை பார்த்து வச்சுக்கிட்டே. நான் எந்த தப்பு பண்ணல. அவன் சொல்லிட்டுலாம் ஆடுன. அவன் என்ன முட்டாள் ஆக்கி வச்சிருக்கான். என்ன பண்ணிட்டோம்? இல்ல, ஒரு பொம்பளை கிட்ட ஏமாந்து போறன்னு கூட தெரியாத அளவுக்கு இருப்ப. செம்பிளிங்க பேரன்னு வெளியில சொல்லிடாத. வெக்க கேடு. நன்மை செய்யற மாதிரியே இருந்தது, கரெக்டா பண்ற மாதிரியே இருந்தது. இப்ப பாரு, கெட்டவளை தவிர வேற எவ்வளவு நமக்கு நல்ல செய்ய முடியாது. அப்படி ஒத்தி நம்ம கிட்ட நெருங்கி பழகுறானா, நமக்கு பொண்டாட்டி பிள்ளைகள் இருக்குன்னு தெரிஞ்சு நம்ம கிட்ட ஒத்தி நெருங்கி பழகுறானா, தேவை இருக்குன்னு அர்த்தம்ல. கட்சி வளர்க்கறதுக்காக நான் பாடுபடுறேன்னா, நான் அவளுக்கும் அது ஆதாயம் இருக்குது, அதனால ஓடி ஓடி உழைக்கிறான்னு நினைச்சிட்டேன். இப்படி நம்ம முட்டை வளர்க்கறது பழி எனக்கு அப்படி தெரியும். எதுவும் வேண்டது எதுவும் பார்க்கலையே. உடனே நான் சம்பளிக்க புள்ள எவ்வளவு தொட்டது இல்ல. நீ தொடலாம் வேண்டாம், பக்கத்தை இருந்தாலே போதும். அங்க வேற மாதிரி என்ன வேணாலும் பண்ண முடியும். அவளை இன்னும் உயிரோட வச்சிருக்கீங்க. விட்டு வைப்போம் பாரு, சதைச்சாச்சு. நானும் என்ன தோத்து போறோம் நான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். நான் நல்லதை உழைச்சேன், நல்லதை எல்லாமே பண்ணினேன். காண்டு நமக்கு உதவி எவனும் ஜெயிக்க முடியாதா? அப்படி இருக்கும் எப்படி தோத்து போனேன்? யோசிக்க மாட்டேன். புத்தி மதிமைக்கு வச்சுட்டா. சொல்ல போனா அதுதான் உண்மை. என் புத்திய மதிமைக்கு வச்சுட்டா. அப்போ நம்ம ஏமாந்துட்டோன்னு உனக்கு முறையா தெரிஞ்சிருக்கேன். அந்த கோத வீட்டுக்கு அந்த பெண்ணை காட்டிட்ட, அப்படித்தானே? ஆமா, எனக்கு என்ன பண்ணு தெரியல. கேவலம் ஒரு பொம்பளை கிட்ட தோத்துட்டேங்கிற கோவம். அதுல பார்த்து நீ அவ்வளவு வச்சிருக்கேன் இவ்வளவு வச்சிருக்கேன் கோவம் என்ன பண்ணும்? நான் வைக்கிற நிலைமையில இருக்கேன். நான் என்ன கஷ்டத்தை இருக்குன்னு கூட தெரியாம அவளை வச்சிருக்கேன்னு கேட்டா, அதான் நான் கோத்துல கத்துனேன். ஏய், நீ ஒழுங்கா இல்லைன்னா பொண்ணு அப்படிதானே கேப்பா. அவளுக்கு அந்த ஒண்ணுதான் சந்தேகம் பண்றது வழி. நீ நெருங்கி பழகிட்டு திடீர்னு போனா, அப்ப நம்ம விட இன்னொன்னு எங்க பாத்துருக்கான்னு அர்த்தம். அதான் அப்படி கேட்டிருக்கா. கேட்டுவாளு. அப்போ இவ்வளவுதான் அவளுக்கு என் மேல நம்பிக்கையா? அப்போ அவளுக்கு என் மேல அவ்வளவுதான் நம்பிக்கை, அப்படிதானே? என்னடா இல்லன்னு என்னை எவ்வளவு நம்ப வேண்டாம். ஏதோ ஒரு வார்த்தை சொல்லிட்டேன்னு ஒட்டுமொத்த குடும்பத்துக்குள்ள தள்ளக்கூடிய வச்சுட்டல. நீ எங்க அந்த வார்த்தை சொன்ன? அவன் என்ன எவ்வளவு கூத்தாடி வச்சிருக்கேன்னு அவன் சொல்லலாம். நான் இதுக்கு முன்னாடி பஞ்சு வச்ச பாத்திருக்கியா, ஏசியா பார்த்தேன்னு கேட்டது உங்களுக்கு குத்தமா போச்சுல. சண்டை போட்டு ஊர்ல எல்லாம் முடிவு பண்ணிட்டு 2 நேரம். நீ ஆரம்பத்தில் என்ன பண்ணிட்டு இருந்த? அவன் என்ன பண்ற? யாரும் கேட்க மாட்டேன். அவங்க என்கிட்ட பேசுறது மாமா நான் கேட்க முடியும். ஏன் லேட்டா வரான்? எதுக்கு லேட்டா வரான்? எதுவும் கேட்கறது இல்ல. நம்புனேன். அவங்க சொல்றாங்களே அவங்க மேல எனக்கு நம்பிக்கை இல்லைன்னு நான் நம்புனேன். ஆமா, ரொம்ப நம்பிட்டா. நான் நம்பதான் செஞ்சேன். நான் இன்னைக்கு கேள்விதான் கேட்டேன். நீங்க போதும், மறுபடியும் வாக்குவாதம் பண்ணிட்டே இருக்காங்க 2 பேரும். ஒழுங்கா குடும்பம் எடுத்து வழியை பார்க்கணும். சண்டை சச்சரவு ஏதாவது போல பார்த்தேன். வீட்டுக்கு வாழ வந்த புள்ளைய நீ அப்படி இருந்த இப்படி ஏதாவது வாய விட்ட தூக்கி போட்டு மிதிச்சிருவேன். ஒழுங்கா குடும்பம் எடுத்த வழியை பாரு. இப்போ உனக்கு சந்தோஷம் தானே? என்னை வந்து எல்லாரும் முன்னாடி தலைமுறை வச்சுட்டல. அப்படியே திரும்பிக்கடி, அப்படியே திரும்பிக்க. உங்ககிட்ட நான் பேசுறேன், என்ன சொற்ப கஞ்சடி பேசுறேன், சொற்ப கஞ்சடி கூத்தடிச்சுக்கானே. எல்லாரும் அசிங்கப்பட்டாச்சு. மூச்சு காத்து கூட உன் மேல படக்கூடாது. நானும் எதிர்பார்க்கல, நீங்களும் அப்படியே இருங்க. இன்னொருத்திட்ட கொஞ்சம் பேசினவரு என்கிட்ட கொஞ்சம் பேச நானும் எதிர்பார்க்கல. ஆமா, நான் அவகிட்ட கொஞ்சம் குழாவிட்டு இருந்தேன், பார்த்தா இல்லன்னா எனக்கு தெரியாது பாருங்க. ஆமாடி, நான் அவகிட்ட கொஞ்சம் குழாவிட்டு இருந்தேன். போ, அதான் நீங்களே ஒத்துக்கிட்டீங்களா? கோத்து காப்பாத பண்ணி வச்சுக்க போனே. மூச்சு காத்து கூட என் மேல படக்கூடாது. நீ யாரோ நான் யாரோ. ஆமா, நீங்க யாரோ நான் யாரோதான்.
தங்கப்புல இதை கீழே பாய் வச்சு தரேன் தூங்கலாம். இப்ப எதுக்கு என் புள்ளி நீ கீழே படுக்க போட போற? அவன் நான் இல்லாம இருந்துக்கிட மாட்டான். அதுக்கு என் புள்ள வெறுத்தறியில படுக்குமா? பாய் வச்சுதான் தூங்க வைப்பேன். இங்க பாரு, பாய் வச்சாலும் குளிரும். ஏசி ரூம் சொன்ன கேளு. இங்க பாருங்க, புள்ள தூங்கணும், சத்தம் கட்டாம இருங்க. ஒழுங்கு மயிறு மேல வந்து படுத்துரு, கோத்த கலப்பிட்டு இருக்காரு. வேண்டாப்பா, இனி எனக்கு அந்த பஞ்சு மெத்த வேண்டாம். பாரு, உனக்கா கொண்டு சொல்லல, என் புள்ளிக்காக சொன்னேன். அதான பார்த்தேன். சரி, உங்க புள்ள பஞ்சு மெத்தையில படுக்கட்டும். எனக்கு என்ன இது வீம்ல இருந்தா நான் ஒண்ணும் பண்ண முடியாது. வீம்ல இருக்க நான் ஒண்ணும் பண்ண முடியாது. நான் யாரையும் மேல படுக்கூடாதுன்னு சொல்லல. நல்லா இருக்கு வீம்பு, போடி, நானும் தாங்க மாட்டேன். தெரியும் கீழே படுத்தா என்ன ஆகும்னு. எனக்கு என்ன பாடு, எனக்கு தூக்கம் வருது, நான் தூங்க போறேன். பாடு, எனக்கு என்ன போ, எனக்கு வந்துருக்கு போ பாடு. நான் யாரையும் கட்டில படுக்கணும்னு சொல்லல. நாளோட தாங்கி படுக்க வைக்க சொல்ல மாட்டேன். அப்படி சொல்ல செருப்ப கட்டி. இப்ப யாரு என்ன படுக்க சொல்லுவாங்கன்னு நான் தாங்கல. எது எனக்கு நிரந்தரமோ அது எனக்கு இருந்தா போதும். ஏன்னா இதுக்கு முன்னாடி தெரியல படுத்து எந்திக்கலையா? நான் ஒண்ணு உங்களை மாதிரி பரம்பரையா பணக்காரியா வரலையே. வேலை பேசல, பேச வேண்டாம். நான் யாருக்கிட்ட எதுவும் பேசல. உங்க வேலையை பார்த்துட்டு இருங்க. நான் இருக்கிறது வீட்டுல இருக்க பெரியவங்களுக்காக இல்ல, எப்பவும் போயிருப்பேன். ஏன் போக வேண்டியது யார் தடுத்தா? நான் வந்தது உங்களுக்காக இல்ல, மூத்தவங்களுக்கு மரியாதை கொடுத்து வந்து உட்கார்ந்துருக்கேன். மாமா மனசு கஷ்டப்படும் வந்து உட்கார்ந்துருக்கேன். இல்ல நீங்க பேசுற பேச்சுக்கு நான் எப்பவும் போயிருக்கணும். ஆமா, வெட்டி இறப்பு கொண்டு குறைச்சதில்ல. ஆமா, அங்க போனே உங்க அம்மா வீட்டுல அப்படியே வர இருக்காங்க பாரு. இந்த எகத்தால பேச்செல்லாம் ஒண்ணு வேண்டாம். ஏன் அம்மா நம்பிதான் நாங்க இருக்கோமா என்ன? எங்களுக்கு சொந்த கால நிக்க முடியும். ஆமா, நின்னு கிழிச்சிருவா. ஏன் முடியாது? ஏன் என்ன படிக்கலையா? ஆமா, வேலை அங்க ரெடி வச்சிருக்கானா, போ போய் உனக்கு காப்பாத்திக்க. போய் ரூம் கட்டி கொஞ்சம் மெத்த போட்டு ஏசி போட்டு சுகமா தூக்கு போ. தூங்க முடியும் என்னால. புள்ள அது கூட கண்டுக்க மாட்டேன். புள்ள அழுதுகிட்டு இருக்கா, தூக்க போறேன். படுடா, படு. சீம்ல இது பண்ணிட்டு இருக்காத, எனக்கு கோபம் வந்துடும். அவனுக்கு என் மடியில தூங்கணும், அதை தூங்க கூடாதுன்னு சொல்லிட்டீங்களே. உங்க பிள்ளை பஞ்சு மெத்துல தான் படுப்பான்னு சொல்லிட்டீங்களே. யோ, எனக்கு கிறுக்கு பிடிக்குது. ஏன்டா காதலிச்சு கல்யாணம் பண்ணு தோணுது. சரி, இப்பதான் போகுது. எதுக்கு நான் இல்லாத பொண்டாட்டி மாதிரி வச்சு கிட்ட பண்ணிட்டு இருக்காங்க. இப்பதானே தெரியுது. ஆமாமா, அப்படிதான் இருக்கும். குழந்தை பத்துக்கு வரைக்கும் நல்லா தானே இருந்தது. அதையே சொல்லி சொல்லி காட்டு. எனக்கு தான் பைத்தியம் பிடிச்சிரு போல இருக்குது. உனக்கு பிடிக்காது, எனக்கு தானே பிடிக்கும். நீங்க சொக வர தூங்குறீங்க, தூங்கி தொலைய வேண்டியதானே. சனிய மாதிரி கால் மாட்டில் உட்காந்து அழுதுட்டு இருந்தா எப்படி தூக்கம் வரும்? நான் இருக்கத பிரச்சனை சொல்லுங்க, போய் செத்து தொலைறேன். ஒத்த கடுப்பாத போயிரு. ஏங்க போய் பிள்ளையா தூக்கிட்டு வாங்குங்க. என்னன்னு சண்டை போட்டு முடிக்கிறேன்னு நினைக்கிறேன். நான் அவளை சொல்லிட்டு வந்திருக்கேன். உள்ள ரெண்டு பேரும் அழ போட்டுக்கிட்டு ரெண்டு சண்டை போட்டுட்டு இருக்காங்க. சரி, போய் பிள்ளைய தூக்கிட்டு வாங்களேன். புள்ளைய தூக்கிட்டு வந்தா இன்னும் சண்டை போடுவோம் ரெண்டு பேரும். இல்ல பாப்போம், எவ்வளவு தூரம் புள்ளைய ரெண்டு பேரும் அழ போட்டாலும் நானும் பார்க்க தானே போறேன். இன்னைக்கு ஏதாவது ஒண்ணு நடந்தே ஆகணும். ஏங்க அவங்க ரெண்டு பேரும் வீம்புல சண்டை போட்டுட்டு இருக்காங்க. புள்ளைய தூக்கிட்டு வாங்க, புள்ள அழுதுட்டு கிடக்கும். இல்ல ரெண்டு பேருக்கு கல்லஞ்சமாய் போச்சா என்ன? புள்ள அழுது கிடக்கா ரெண்டும். ஒரு இடத்துல ரெண்டு போட்டு எனக்கு. ஏங்க புள்ள அழுதுட்டு கிடக்கா, புள்ளைய தூக்கிட்டு வாங்க. எங்க புள்ள ரொம்ப நேரம் அழுதுட்டு இருக்க, போவாங்க. ஏங்க ஏங்க அவங்க என்ன சண்டை போட்டு புள்ளைய தூக்கிட்டு வாங்க. புள்ள பாலுக்கு தான் ஜவ கொடுத்துருவா, கொண்ட வாங்கிட்டு வாங்க. இந்த ரூமுக்கு எத்தனை நம்பி போக சொல்ற? நல்ல பிள்ளைக்கு நம்ம சொல்லிட்டு வந்திருக்கேன், அதுக்கிட்டு வந்திருக்கேன். அவன் இன்னொரு வீம்புல தான் இருப்பான்னு நினைக்கிறேன். நான் ரெடி பண்ணட்டும். ஒரு ஏன் வேலைக்கு தான் போகும். அவளை சொல்லியிருக்கேன். அப்படி சொல்லி ரெடி மரியாதை இருக்குது. நான் போனேன்னு சண்டை பெருசாகும், பரவாயில்லையா? சொல்லி அடுத்த தான் விடும். நான் போட்டுமா? பிள்ளைகளை கண்ணீரோட பார்த்தேன்னு வச்சுக்க, நான் கோல வழியாயிருவேன். ஏதாவது நடக்கும். நான் போட்டுமா? நான் போய் தூக்கிட்டு வரட்டேன். போ, கதை திறந்தா போ. என்னால இது கேட்க முடியாது. எங்க புள்ள அழுதுட்டு கிடக்காம போவாங்க. எங்க ப்ளீஸ் எங்க புள்ளைய தூக்கிட்டு வாங்க. உனக்கு தண்ணி துடிக்குது, அவங்க உட்காந்து தண்ணி செய்தா பிள்ளை பார்த்து தானே இருக்கா. அவனுக்கு இதே வலிக்கல. சாம் அந்த வார்த்தை சொல்லியிருக்க கூடாதுல்ல. அதான் வீம்புல கீழே உட்காந்துருப்பாள்.
அதான் முட்டா பையன்னு சொல்லிட்டு தான் வந்திருக்கு. அறிவு இருக்கவன் அந்த வார்த்தை சொல்லியிருப்பானா? போனட்டும், எவ்வளவு தூரம் என்ன சண்டை போட்டுவோம். அவன் கிங்ஸ் கேட்டுட்டு இருப்பான். 2 மண்டே புழக்க போறான், பாத்துக்கிட்டே இரு. இன்னும் கொஞ்ச நேரத்தை 2 புள்ளைய தூக்கல. இன்னைக்கு நீ இதாவது விழும். இல்ல, என் பொறுமை ரொம்ப 2 சொல்லிக்காங்க. 2 பொழந்து கட்டிடுவேன்.